பாய் சிவா. ஓகே பாய். யா ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இருந்து என் சன்ன பாத்தீங்களா? नहीं நான் பார்க்கல. அப்படியா? புகழ் புகழ். ஏய் மில்கி பாய். ஏய் மில்கி பாய், நீ என்ன பண்றீங்க? மில்கி மேன், நானும் எங்க அம்மாவும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓ, ரெண்டு பேருக்கும் மீட்டிங்கா? நோ நோ நோ, எங்க அம்மாக்கு தான் மீட்டிங். நான் சும்மா மம்மி கூட தான் வந்திருக்கேன். மில்கி பாய், எங்க உங்க மம்மி? மீட்டிங்ல இருக்காங்க. அம்மா மேல மீட்டிங்ல இருக்காங்க. லிஃப்ட் மூடும் போது நான் உங்களை பார்த்துட்டேன். லிஃப்ட் தட்டி தட்டி பார்த்து திறக்கல. உங்களை பார்க்கிறதுக்காக படிக்கட்டுல ஓடி ஓடி வந்தேன். சரி மில்கி பாய், நீ என்ன பார்க்க வந்தது ஓகே. அம்மா கிட்ட சொல்லிட்டு வராண்டாமா? என்ன மில்கி மேன் நீங்க? அவங்க தான் மீட்டிங்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி சொல்ல முடியும்? இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஓ ஆமால, சாரி 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 சாரி. புகழ் மாமா, சரி மில்கி பாய், உங்க மம்மியை பார்த்துட்டு வரலாம் வா. மில்கி மேன், நீங்க இங்கே இருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் போய் மம்மியை கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல மில்கி பாய், நானும் உன் கூட வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க மம்மியை பார்க்கலாம், சரியா? வா. நான் சொல்றத கேளுங்க. விருந்தாளிக்கெல்லாம் வேலை வைக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க.
அதுவும் நீங்க சாதாரண விருந்தாளி இல்ல, என்ன காப்பாத்துன சூப்பர் ஹீரோ. நீங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, நான் மம்மியை கூட்டிட்டு வரேன். நம்ம கலாச்சாரம் மாறாம உங்க அம்மா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. குட். சரிங்க மில்கி மேன், நீங்க போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. சார், எங்க அம்மா சக்தி எங்க சார்? அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாங்களே பேட்டா. அப்படியா, போயிட்டாங்களா? அம்மா ஏய் மில்கி பாய், என்ன நீ மட்டும் தனியா வர? மம்மி எங்க போனாங்கன்னே தெரியல மில்கி மேன். உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இந்தா. என்னாச்சு மில்கி பாய்? அம்மா போன் கட் பண்றாங்க மில்கி மேன். சரி விடுங்க, மம்மி ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. என்னாச்சு மில்கி பாய்? மறுபடியும் போன் கட் பண்றாங்க மில்கி மேன். சரி கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மில்கி பாய், டோன்ட் வரி, மம்மி வந்துருவாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரி வா உட்காரலாம், வா. மாமா, எங்க புகழ் உங்களை மொத்தமா வெறுத்துருவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவ உங்க மேல பாசமா தான் இருக்கான். அப்பாவா உங்களை ஒரு ஹீரோவா பாப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ உங்களை சூப்பர் ஹீரோவா பார்த்துட்டான். அது போதும் மாமா எனக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி மில்கி மேன். ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ ஹலோ, சரியா கேட்கல, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, அக்ஷர்ஜி, ஹலோ. கேக்குதா இப்போ? ஓகே, நீங்க வந்துட்டீங்களா?
ஓ சாரி 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 இப்பதான் எனக்கு மீட்டிங் முடிஞ்சது. ஒரு 10 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். ஓகே யா ஓகே. மில்கி பாய் சாரிடா கண்ணா, நான் உடனே கிளம்பி போகணும். எனக்காக ஒரு முக்கியமான கிளைண்ட் வெயிட் பண்றாங்க. இன்னொரு நாள் நான் வந்து கண்டிப்பா உங்க மம்மியை மீட் பண்றேன். ஓகே அப்ப நான் உங்களை திரும்பவும் பார்க்கவே முடியாதா? உங்ககிட்ட பேசவே முடியாதா? ஏன் முடியாது? நான் அப்பப்ப டெல்லி வருவேன். சோ அப்பப்போ உன்னை வந்து மீட் பண்ணுவேன். இன் மீன் டைம் உனக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணு. இதான் என்னோட நம்பர். கால் பண்ணு சரியா? சார் போலாமா சார்? யா இந்தாங்க இது வச்சுக்கோங்க. மில்கி மேன் எனக்கு ஒன்று கொடுப்பீங்களா? என்ன? முத்தம். மில்கி மேன் நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கட்டுமா? நோ நோ. இப்படி பிள்ளையார் குத்து. ஏன்? உங்க அப்பானா உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால குத்து பலமா இருக்கும். என்னன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால முத்தத்தை விட அது பலமா இருக்கும்ல, அதுக்கு தான். அம்மா குத்து, அப்பா குத்து, ஓகே. தாத்தா குத்து, பாட்டி குத்து, பிள்ளையார் பிள்ளையார் குத்து, குத்து, பிடிச்சவங்க குத்து. ஐயோ. ம் உம்மா. ஏய். சரி நான் கிளம்புறேன். பாய் 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 மில்கி மேன். பாய். 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 மம்மி எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா மில்கி மேனை மீட் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான் அவர் கார்ல ஏறி போறாரு. சாரிடா கண்ணா, நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க எப்பவுமே இப்படிதான் அவர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாண்டா கண்ணா, நான் பண்ணதா தப்பு. நான் தான் அவரை மிஸ் பண்ணிட்டேன். டோன்ட் வரி மம்மி, அவரை நீங்க கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. நான் அவரை மீட் பண்ண வைப்பேன். எப்படி புகழ்? அவர் தான் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கார்ல, அவர்கிட்ட அடிக்கடி போன்ல பேசுவேன். அவர் நான் அப்பப்ப மீட் பண்ண டெல்லிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் உங்களை கண்டிப்பா அவரை மீட் பண்ண வைப்பேன். சரி போலாமா? ஆ. ம் ம். மணி 12 ஆயிடுச்சு. இப்போ போனாதான் ஐஸ்வர்யாவுக்கு டைமுக்கு சமைச்சு கொடுக்க முடியும். சரி கிளம்பிடலாம். தமிழ்வாஸ் ஒரு நிமிஷம். தமிழ்வாஸ், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா அது அபசகுணமாயிரும். ஆனா நீங்க எங்க போறீங்கன்றத எங்க போறீங்கன்னு கேக்குறத தவிர வேற எப்படி தமிழ்வாஸ் கேக்குறது? யோ, இதுக்கு நான் எங்க போறேனே கேட்டிருக்கலாம். சரி சொல்லுங்க தமிழ்வாஸ், எங்க போறீங்க? இது ஒரு முதலாளி பார்த்து கேட்கிற கேள்வியே கிடையாது. ஒரு முதலாளி எங்க போனாலும் எந்த கேள்வியும் கேட்காம அவரை வழி அனுப்பி வைக்கிறதா ஒரு நல்ல தொழிலாளிக்கு அழகு. இதுக்கு நீங்க கேட்காதன்னு சொல்லிருக்கலாம்ல. கரெக்ட். பாய். அவன் என்ன தப்பா கேட்டுட்டான்?
எதை சொன்னாலும் நம்மளை போட்டு வாங்குறாரு. குட் ஆஃப்டர்நூன் மேம். ஆ மீனாட்சி மேடம். மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். மீனாட்சி மேடம், என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த எம்டியோட ஒய்ஃப்னா என்ன பார்த்தா நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க? ஐயோ, தெரியாம கேட்டுட்டேன் தம்பி பாஸ் மேடம். ம்? நீங்க வாங்க, வராம வீட்லயே இருங்க, இல்ல வந்து இங்கே தங்குங்க. உங்க இஷ்டம் மேடம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஐயோ ரன்பீர், அவரு லஞ்ச் பாக்ஸ வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாரு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே சாப்பிட வச்சுட்டு போலான்னு வந்தேன். தம்பி பாஸ் இப்ப ஆபீஸ்ல இல்லையே. ஏன் எங்க போனாரு? இதே கேள்விதான் மேடம் நானும் கேட்டேன். என்ன கேட்காதடான்னு சூசகமா சொல்லிட்டு போயிட்டாரு. சரி பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட வச்சுட்டு போறேன். ஓகே மீனாட்சி மேடம், நீங்க தம்பி பாஸ் கேபின்ல வெயிட் பண்ணுங்க. நான் போய் இல்ல பரவாயில்ல, நான் இங்க ரிசப்ஷன்லயே வெயிட் பண்றேன். சரிங்க மேடம், வாங்க. உட்காருங்க மேடம். சுந்தர், ம்? நான் ஏதாவது வேலைக்கு போலான்னு இருக்கேன். இரு ஐஸ்வர்யா, அவசரப்படாத. கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல நீ மென்டலாவும் பிசிக்கலாவும் ரெடி ஆகு. இப்போ உனக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். அது இல்ல சுந்தர், நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க? எப்படியும் ஃபியூச்சர்ல நான் தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். அதுக்கு நான் இப்பவே ரெடி ஆயிக்கிறேனே. ம் சரி பண்ணலாம், கொஞ்ச நாள் போட்டுமே. ஏய் என்னாச்சு ஐஸ்வர்யா? விரலை கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்து கட் பண்ண வேண்டியதானே? சரி நீ வா. மீனாட்சி மேடம், தம்பி பாஸ் இன்னுமா வரல? இருங்க, நான் அவருக்கு போன் அடிக்கிறேன். ஐயோ வேணா ரன்பீர், அவர் ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருக்க போறாரு. அட என்ன மேடம் நீங்க, பொண்டாட்டியை விட அப்படி என்ன முக்கியமான மீட்டிங் அவருக்கு? இருங்க, நான் அவருக்கு போன் அடிக்கிறேன். இரு இரு இரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். யாரு? இவன் வேற நம்ம ரன்பீர் தான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. நான் அப்புறமா பேசிக்கிறேன். போன் எடுக்கல மேடம். நான் தான் சொன்னல ரன்பீர், விடுங்க. ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாரு. சரிங்க மேடம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்.